மீனவர்கள் எல்லை தாண்டி செல்வதை தடுக்க 10 லட்சம் பேருக்கு ஜிபிஎஸ் கருவி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழிசை தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை செய்தியாளர்களை சந்தித்தார். மத்திய அமைச்சர்களின் வருகை தமிழக மக்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும், மதுரையில் ஸ்மிருதி இரானி பல குழந்தைகளை பள்ளிகளில் சேர்க்க உதவினர் என்றும் தெரிவித்தார். மீனவர்கள் எல்லை தாண்டி செல்வதை தடுக்க 10 லட்சம் பேருக்கு ஜிபிஎஸ் கருவி வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், சென்ற ஆட்சியுடன் ஒப்பிடும்போது மீனவர்கள் கொல்லப்படுவது தடுக்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார். பள்ளிக்கு அருகில் உள்ள டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று வலியுறுத்திய தமிழிசை, அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் போதை தடுப்பு சிகிச்சை பிரிவு துவக்க வேண்டும் என்றும் கூறினார். மீனவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்கள் எந்த விதத்திலும் துன்புறுத்தப்படக்கூடாது என்று நீங்கள் சென்ற ஆட்சியையும் இந்த ஆட்சியும் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால், எல்லை தாண்டிய விவகாரங்களில் மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் என்பது உண்மை. அது சட்டத்தின் பால் எடுக்கப்படும் நடவடிக்கை. ஆனால் மீனவர்கள் தாக்கப்படுவதோ, இம்சிக்கப்படுவதோ, கொலை செய்யப்படுவதோ நிச்சயமாக இருக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்துத்தான் மோடி அவர்களின் அரசு செயலாற்றி வருகிறது. 2-3 நாட்களுக்கு முன்னால் கூட விஞ்ஞானத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் அவர்கள் மீனவர்கள் எல்லை தாண்டி போகாமல் இருப்பதற்கும், அவர்கள் வழி தெரியாமல் போய்விடாமல் இருப்பதற்கு கூட 10 லட்சம் மீனவர்களுக்கு உதவி செய்யும் அளவிற்கு ஜிபிஎஸ் கருவிகள் ஏற்பாடாகி இருக்கிறது என்ற தகவலை சொல்லி இருக்கிறார்கள்.